மகனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த தாய். மகனின் காதலியின் வீட்டிற்கு சென்று விசாரித்த போலீசாரின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த சகோதரர்கள் இருவரையும் அடித்தே கொன்று சடலத்தை குழி தோண்டி புதைத்ததாக பகீர் வாக்குமூலம். இருவரும் கொலை செய்யப்பட்டதற்கு என்ன காரணம், நடந்தது என்ன? மொரதாபாத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பெண் ஒருத்தங்க தன்னுடைய மகன் முகமது அர்மான 2-3 நாட்களா காணும்னு அழுதபடியே புகார் கொடுத்திருக்காங்க. இதனால அந்த புகாரை உடனே வாங்கின போலீஸ் அர்மானோட சொந்தக்காரங்க வீடு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லா இடங்கள்லயும் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் முகமது அர்மான காணல. இதனால அர்மானுடைய மத்த டீடைல்ஸ பத்தி தெரிஞ்சுக்க அவருடைய தாய் கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க போலீஸ். உங்க மகனுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மகன் யாரையாச்சும் லவ் பண்றானா, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என் மகனும் அதே பகுதியை சேர்ந்த காஜல் சைனிங்கிற பெண்ணும் ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா. இந்த தகவலை வச்சு உடனே அந்த பெண் வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்போ வீட்ல அந்த இளம்பெண் காஜலும் இல்ல. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீசார் காஜலுடைய குடும்பத்தினர்கிட்ட தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. அப்போ காஜலுடைய சகோதரர் ரிங்கு சைனி என் தங்க அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டதா சொல்லியிருக்காரு. ஆனா மற்றொரு சகோதரர் சதீஷ் சைனி என் தங்க என் சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு. 2 பேருடைய பதிலும் முன்னுக்கு பின் முரணா இருந்ததால அவங்கள கஸ்டடியில எடுத்த போலீஸ் 2 பேர்கிட்டையும் கிடுக்கிப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அப்போ முகமது அர்மானையும் தங்கை காஜல் சைனியையும் கொலை பண்ணி ஆத்துக்கு பக்கத்துல குழி தோண்டி புதைச்சிட்டதா 2 பேருமே பகீர் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சடலம் புதைக்கப்பட்ட இடத்துக்கு 2 பேரையும் கூட்டிட்டு போன போலீஸ் அவங்க அடையாளம் காட்டின இடத்துல தோண்டி சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட் மொராதாபாத் பகுதியை சேர்ந்தவர் முகமது அர்மான். இவரும் அதே பகுதியை சேர்ந்த காஜல் சைனிங்கிற பெண்ணும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம பல இடங்கள்ல ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இரவு நேரத்துல முகமது அர்மான் கூட காஜல் சைனி ரொம்ப நேரமா போன் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து சந்தேகம் அடைந்த பெற்றோர் மகளுடைய போனை பிடுங்கி பார்த்திருக்காங்க. அப்பதான் மகளுடைய காதல் விவகாரம் பெத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் காஜல் சைனி கிட்ட முகமது அர்மான் பத்தி விசாரிச்சிருக்காங்க. அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன படிச்சிருக்கான், இப்படி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. மகளுடைய பதில் மூலமா முகமது அர்மான் வேறு மதத்தை சேர்ந்தவர்னு தெரிஞ்சுக்கிட்ட பெற்றோர் இவங்க காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முகமது அர்மான் கூட பேசுறது இத்தோட நிறுத்திக்க, அவன் வேற மதத்தை சேர்ந்தவன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நம்ம குடும்பத்துடைய மானமே போயிரும், எங்களால வெளியில தலை காட்ட முடியாதுன்னு திட்டி இருக்காங்க. அதுக்கு காஜல், முகமது அர்மான் ரொம்ப நல்லவம்மா, என்ன நல்லா பார்த்துப்பான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. இதை கேட்டு கடும் கோபமான காஜலுடைய சகோதரர்களான ரிங்குவும் சதீஷும் இளம்பெண்ணை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட முகமது அர்மான் காதலியை பார்க்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ வீட்டுக்கு பின் பக்கத்துல நின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்ததும் கொலை வெறியான ரிங்குவும் சதீஷும் மற்றும் இன்னொரு சகோதரர் 2 பேரையும் கையில கிடைச்ச பொருட்களையும் கொண்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. இதையடுத்து மறைச்சு வச்சிருந்த அருவாளை எடுத்து 2 பேரையும் சரமாரியா வெட்டி கொண்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா குடும்பத்தினரின் உதவியோட 2 பேருடைய சடலத்தையும் அங்கிருந்து அகற்றிய சகோதரர்கள் சடலத்தை பக்கத்துல உள்ள ஆத்து பகுதிக்கு கொண்டு போயிட்டு அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ரிங்கு சைனி, சதீஷ் சைனி ஆகிய 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற மற்றொரு நபரை போலீசார் வலவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.